அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது இன்றைக்கி ஒரு திதி, ஒரு வித்தியாசமான திதியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தில் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு திதி, ரகசியமான ஒரு திதி சொல்கிறேன். அந்த திதி அன்னைக்கு நீங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சதுர்த்தி திதி, வளர்புறையாக இருந்தாலும் சரி, தேய்புறையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சதுர்த்தி திதி அன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அப்பா அம்மா கையிலிருந்து மஞ்சள் அரிசி வாங்கி ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குங்க. தாய் விட்ட சாபம் கோபதாபத்தில், தகப்பன் விட்ட சாபம் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு அப்பா அம்மா இல்லையே, நான் எப்படி போய் நான் அவன் பாத பூஜை பண்ணுறது, ஆசீர்வாதம் வாங்கிறதுன்னு. நீங்கள் அப்பா அம்மாவை யாராவது ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு அவங்கக்கிட்ட சதுர்த்தி திதி அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த உலகத்தில் இல்லைன்னு நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. யாரும் இந்த உலகத்தில் ஆதரவற்றவர்கள் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் இருக்குது. நான் குடியிருந்த வீட்டில் நான் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துடுவாங்க. நான் இருந்த வீடு எனக்காக இருக்காது. அதே போல தான், அதுபோல தான் ஜாதகம். அதனால் சதுர்த்தி திதி அன்னைக்கு பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கினா 7 தலைமுறைக்கு உங்களுக்கு பாவமே நிவர்த்தி ஆகுமா? என்ன ஆச்சரியம்! அது ஏன் சார் சதுர்த்தி திதி? சதுர்த்தி எத்தனாவது திதி? பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி 4வது திதி. 4ஆம் இடம் தான் தாய். தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்க. அப்பாவுடைய உயிர் அம்மா கர்ப்பத்தில் போய் 10 மாதம் குடியிருந்துட்டு 300 நாள் மூச்சடக்கி நீங்கள் வெளியில் திருப்பி அம்மாவை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி கருவறை இருட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தீங்க. இப்போ வெளிச்சத்தில் நிற்கிறீங்க. கொஞ்சம் நேரம் சூரியனெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அன்றைக்கி 10 மாதமாக சூரியனும் அம்மா தான், சந்திரனும் அம்மா தான், செவ்வாயும் அம்மா தான், புதனும் அம்மா தான், குரு அம்மா தான், சுக்கிரன் அம்மா தான், சனி அம்மா தான், ராகு அம்மா தான், கேது அம்மா தான். எல்லாமே இந்த கருவறைக்குள்ளே இருட்டுக்குள்ளே காலை மடக்கி வச்சு அந்த காலையும் கையும் தொட்டலில் நீங்கள் தூங்குற மாதிரி அந்த ஓம்ங்கிற வடிவத்தில் நீங்கள் உள்ள அம்மாவோட கருவறைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க. அந்த கருவறைக்குள்ளே இருந்து நீங்கள் ஏதாவது டாக்டருடைய கிளினிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வடிவமாக படுத்திருக்கிறது அப்படியே தெரியும். இதே மாதிரி தான் அந்த ஓம்ங்கிற வடிவத்தில் தான் அந்த குழந்தை கருவில் உருவாகி படுத்திருக்கும். அதுக்கு உங்கள் உடம்பில் ஒரே ஒரு இடம் மட்டும் சாட்சி. உங்கள் உடம்பில் ஒரே ஒரு இடம் மட்டும் சாட்சி. நீங்கள் எப்படி படுத்திருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லவா? உங்களுடைய வலது காதும் இடது காதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓம்ங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் குழந்தையும் வளைஞ்சு இப்படி படுத்திருக்கும். அந்த இம்மு வேணுங்கிறக்காகத்தான் காதில் ஒரு இம் புள்ளி ஒன்று குத்துனா அது ஓம் ஆயிரும். அப்புறம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் வந்துடுனா அந்த காலத்துலேயே அது அக்கு பஞ்சராக மாறிடுச்சு. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள்? கரெக்டு தானே? நீங்கள் எப்படி படுத்திருந்தீங்கன்னு சொல்லுங்கள். தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே எப்படி நெளிஞ்சு படுத்தாலும் அந்த ஓம்ங்கிறதுல தான் படுத்திருந்தீங்க. அதே மாதிரி தான் உங்கள் காதை அழுங்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பாருங்கள். காது இப்படி போய் இப்படி ஓம்னு இப்படி இருக்கும். அங்கே ஒரு இம்முங்கிறது ஓம்ங்கிற இடத்துல இம்முக்கு ஒரு புள்ளி கொடுக்கணும். அந்த புள்ளி தான் காதணி விழா. எல்லாருக்கும் ஒரு 3 வயசு 1 வயசில் காது குத்திடுறீங்க இல்லையா? அப்போவே அந்த நரம்பை பிடிச்சி அந்த நரம்புக்குள்ளே ஓட்டை போட்ட ஒன்றி அந்த ஓ அப்படி இருந்தது இம் அப்படின்னு ஓம்னு மாறிடுச்சு. இதே தான் இது. அதனால தான் குழந்தைக்கு இந்த இது இருக்குது. அப்போ நம்ம நல்லா நினச்சி பாருங்கள். நம்ம தாய் 4ஆம் இடம் தான் தாய். 4ஆம் இடம் திதி தான் சதுர்த்தி. அந்த சதுர்த்தியில் தான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளைய சுமந்த தாய்க்கு கால் பாதத்தை ஒரு நாள் கழுவி அதுக்கு பால் பன்னீரெல்லாம் ஊற்றி அதுக்கு திருநூறு சந்தன குங்குமம் வச்சு ஒரு நாள் தாயை தெய்வமாக வணங்கி ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு உங்களுடைய தலையை கொண்டு போய் அவங்களோட காலு கட்டை விரலை 2 கட்டை விரலை வச்சு, அம்மா தாயே நீ என்னை பெற்றதுக்கு இந்த பூமாதேவிக்கு ஒரு நமஸ்காரமும் உன்னுடைய பாதத்துக்கு ஒரு நமஸ்காரம் நான் செய்கிறேன்னு சொல்லி
அவங்க கையில் மனசார ஒரு மஞ்சள் அரிசி கையில் கொடுத்து, இனிமேல் நீ மகராசனாக இருப்பேன்னு சொல்லி அந்த தாயும் தந்தையும் உங்களை வாழ்த்துனா அன்னையிலிருந்து உங்களுக்கு ராஜயோகம் வந்துடும். இதை விட உங்களுக்கு எந்த கோயிலில் போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க? உயிரோடு இருக்கும் தாய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது எவ்வளோ சிறப்பு. அதனால தான் புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார். ராமர் அப்பா இறக்கும்போது மகன் பக்கத்தில் இல்லை. அதனால தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேர்த்துகளுக்கு அப்பா இறக்கும்போது மகன் பக்கத்தில் இருக்க மாட்டார். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர் வியாக்கியானமாக என்ன பண்ணணும்? அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து பாத பூஜை சதுர்த்தி திதி அன்னைக்கு பண்ணி ஆசீர்வாதம் உயிரோடு இருக்கும்போது வாங்கிக்கணும். இறந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி நம்ம போட்டாவை தான் வணங்க முடியும். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய கால் அதை தொட்டு வணங்கிடணும். புனர்பூச நட்சத்திரக்காருக்கு மட்டும் இது மகாபாரத்திலே இருக்கா இல்லையா, ராமாயணத்திலே இருக்கா இல்லையா? ராமர் தசரதம் இறக்கும்போது ராமர் பக்கத்தில் இல்லை. அப்போ இறக்கும்போது பக்கத்தில் இருந்திருந்தா, அப்பா இந்த உலகத்தில் நீங்கள் இத்தனை காலமாக நீங்கள் இந்த நாட்டை ஆண்டுட்டு போகிறீங்க, இந்த உலகத்தையெல்லாம் வென்று முடித்துட்டு போகிறீங்க, போகும்போது உங்கள் சக்தியோடு போகிறீங்களா, அதையெல்லாம் எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி வா மகனேன்னு என்னை காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரல்ல. அவருடைய நேரமோ காலமோ என்னமோ 5 கிரக உச்சமாக இருந்தும் கூட காட்டுக்குள்ளே வனவேசமாக இருந்தார். நினச்சி பாருங்கள். இது தெய்வங்களுக்கே இவ்வளவு சோதனை இருக்கும்போது மனிதர்கள் ஏமாத்திரம். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆயுள் காலம் போட்டாங்கன்னு அவங்களோட ஜாதகத்தில் ஒரு கணக்கீடே இல்லை. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? சதுர்த்தி திதி அன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு கேட்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கினா நல்ல விஷயந்தானே. இன்னொரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு? சதுர்த்தி திதியில் யார் பிறந்தாங்க? விநாயகர் பிறந்தார். அம்மா அப்பாவை இந்த உலகத்தில் யார் ஒரு சும்மா பேருக்காக அப்பா அம்மா குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சொன்னாங்க. யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞான பழம்னு. விநாயகர் என்ன பண்ணிட்டார்? தந்தையே இந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான், தாய் தந்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தாய் தந்தையை ஒரு முறை சுற்றி பழத்தை எடுத்து சாப்பிட்ருவார். முருகர் கோவிச்சிட்டு முறையாக மயில் வாகனம் சுற்றுவார். இந்த இடத்துல 2 மகனும் பிரிஞ்சிட்டாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா தாய் தந்தையை ஆசீர்வாதம் பண்ணுவார். முருகனுக்கும் சிவனுக்கும் விநாயகர் என்னைக்கு நட்பாயிட்டார், சிவனுக்கும் முருகர் மட்டும் கோபமாயிட்டார். இந்த கோபத்தை சரி பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பழம் நீ அப்படின்னு சொன்னதை பழனின்னு வந்துருச்சு, பழத்துக்காக சண்டை போட்டதுனால. அப்போ அந்த இடத்துல யாருமே மனங்கோணாமல் தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது ஒரு காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமல்லவா? அப்போது சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் தாய் தந்தை சுற்றி ஆசீர்வாதம் வாங்கினார். அதனால் நீங்களும் வாங்க நல்லா இருப்பீங்க. கடைசியில் முருகர் சூரசம்காரம் பண்ணி அசுரனை கொன்னதுக்கப்புறம் சிவன் பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணி கடைசியில் அவர் எல்லாத்துக்கும் அவரும் பாதத்தொட்டு கும்பிட்டு முருகர் கோயிலுக்குள்ளே சிவன் கருவறை திருமுருகன் பூண்டிக்குள்ளே இருக்குது. எப்படி? இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி சதுர்த்தி தேதியில் பிறந்துக்கிறவங்க தாய் தந்தை கட்ட ஆசீர்வாதம் வாங்க, உங்கள் ஜாதகம் நல்லா வேலை செய்யும் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் முழு விவரங்களை கொடுத்துருக்கேன். A4 சைஸு 1736 பரிகாரங்கள். இது ஒரு பொக்கிஷம், எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம். இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாமே பார்க்குறோம், ஜாதகம் பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் ஜோதிட வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஜோதிட வகுப்பில் கலந்துக்கிறவங்க யார் வேணால் கலந்துக்கலாம். அதில் ஆண்களுக்கு ஒரு பேட்ச் முடிஞ்சது, இப்போ பெண்களுக்கு இப்போ ஜோதிட வகுப்பு போயிட்டுருக்குது. அதில் பேர் கொடுக்குறவங்க, விருப்பம் உள்ளவங்க எல்லோரும் இதில் சேரலாம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பதிவுகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரில் கூட்டிகிட்டு போகிறோம். இது இல்லாமல் நவக்கைலாயம்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த நவக்கைலாயத்துக்கு நாமளே 9 கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் 9 மோட்ச விளக்கேற்றி முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்டு வர்றோம். எல்லா முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.